அவங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த காலத்தில் நல்ல குணவானும் வீரியவானாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாருன்னு இங்கே பல குணங்களை சொல்லி கேட்குறார். சில பேர்கிட்ட குணம் இருக்குன்னா எப்படி தெரியும்னா, சாரித்திரன்னு சொல்லிட்டா அவனுடைய இவன் நல்லவர், இவர் நல்ல தானம் பண்ணுறவர் சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம்னா போனால் கொடுக்கணும். எச்சக்கையால் காக்கா ஓட்டாதனை பார்த்து இவன் கண்ணன்னு சொன்னால், ஏன்னா எச்சக்கையால் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எச்சக்கையால் காக்கா ஓட்ட மாட்டான். இப்படி ஓட்டினோன்னா இந்த 2 பேருக்கு விழுந்து காக்கா கொத்துடுதுன்னா என்ன பண்ணுறது, வலது கையை மடக்கிண்டு இடது கையால் சுண்ணு. எச்சக்கையால் காக்கா ஓட்டாதனை போய் தான வீரன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒரு குணத்தை ஒருத்தர் சொன்னோன்னா அவர் சாரித்திரத்தில் பார்த்தா தெரியும். அப்படி குணத்தில் ராமர்கிட்ட ஒரு குணத்தை சொல்லி அது இருக்கான்னு கேட்டால் தைரியமாக கண்ணை முடிந்து இருக்குன்னு சொல்லலாம் பார் எங்கள் குருநாதர். ராமர்கிட்ட இந்த குணம் இருக்கா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் இருக்குன்னு கண்ணை முடிந்து சொல்லலாம். சொல்லிட்டோமே அப்புறம் ராமாயணத்தை புரட்டி பார்த்தா அந்த குணம் அங்கே இருக்குது, சரித்திரத்தில் இருக்கும். சாரித்திரேனச்ச கோயுக்தா என்று ராமருடைய இந்த குணங்களெல்லாம் இது மாதிரி உள்ள ஆள் இப்போ இருக்காராம். இருக்காயப்பா, ராமோ நாம ஜனேஸ்வரா, இந்த இருக்காரி ராமர் தான் என்று சொல்ல வால்மீகி பரம சந்தோஷம். அந்த டயத்தில் தான் ராமர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரா. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் மாறு வேஷத்தில் போவாள். தன்னை பற்றி ஜனங்கள் என்ன பேசுகிறான், ஏதாவது தப்பாக பேசினான்னா அது என்ன தப்போ அதை திருத்திப்பான். இப்போ என்னடா நான் யாராவது பேசினான்னு உடனே கையோட அவனை போட்டு சொல்லிடுவான். அது மாதிரி இல்லை. அந்த காலத்தில் அவ்வளோ நல்ல ராஜாக்கள் இருந்திருக்கேன். ஏதாவது தப்பாக பேசினா திருத்திக்கலான்னு. அப்போ யாரோ இது மாதிரி ராமர் சீதையை, ராவணன் வீட்டில் இருந்த சீதையை சேர்த்துட்டாரே, அது மாதிரி நான் அவனை சேர்த்துப்பேனான்னு யாரோ ஒருத்தன் தன் மனைவியை பார்த்து பேசினான்னு சொல்ல, இதெல்லாம் வதந்தியான கதை. இது சொன்ன உடனேயே அடுத்த க்ஷணம் ராமர் ஏற்கனவே சீதை கிட்ட பேசியிருந்தார். சீதை கர்ப்பவதியாக இருக்கா, உனக்கு என்ன ஆசைமானு கேட்டார். அவன் சொன்னால், நான் வால்மீகி ஆசிரமத்திலிருந்து நல்ல என்ன குழந்தைகள் வயத்தில் இருக்கும்பொழுது நல்ல சப்தங்களை கேட்டால் தான் அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வரும். குழந்தைகள் மோசமாக இருந்தால் இப்படி மோசமாக வந்து பிறந்தேன்னு குழந்தைகளை யாரும் திட்டக்கூடாது. குழந்தைகள் செய்ய தப்பு முழுக்க அப்பா அம்மாவை சேர்ந்தது தான். தர்மசாஸ்திர பிரகாரம் என்னைக்கு சேரணும்லேருந்து ஆரம்பித்து எழுதியிருக்கார் ரிஷிகள். அது மாதிரி இருந்ததுன்னா, புண்ணிய தீர்த்தே கிருதம்யேன தபஸ்வா பெரி துஷ்கரம். கல்யாணம் ஆனவுடனே ஒரு 6 மாதம் ஒரு மண்டலமாவது தபஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. மினிமம் 4 நாள் சொல்லியிருக்கா. 4 நாள் உப்பு உரப்பு இல்லாமல் சாப்பிட்டுண்டு ஒரு விரதம். இந்த 4 நாள் கல்யாணம் கூட விரதம் இல்லாமல்னா அப்புறம் எப்படி நல்ல குழந்தை எப்படி பிறக்கும்? அக்னி கூட சித்திக்காமல் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி அன்றைக்கே சேஷமாக எல்லாத்தையும் அதில் வாக்கியம் போட்டு வாத்தியாரும் கிளம்பி போயிடுறார். 4 நாள் மினிமம். ஏன்னா ஒரு நல்ல தானியம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? பூமி உழ வேண்டாமா? பூமியை உழணும், நல்ல விதையை போட்டும், அப்போ தான் நல்ல பயிர் கிடைக்கும். பூமி மாதிரி ஸ்திரீகள், வித்து மாதிரி புருஷன். மினிமம் ஒரு 4 நாள் கூட விரதம் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி நல்ல குழந்தை பிறக்கும்? அன்றைக்கே கல்யாணம் ஆகி அன்றைக்கே எல்லாம் முடிச்சுன்னு போவான். இது அப்போ என்னன்னா, குழந்தைகள்லாம் நல்ல குழந்தைகளாக பிறக்கணுன்னா அப்போ குழந்தை பிறக்கலையே சொல்கிறான். இதெல்லாம் இந்த சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி இருக்கணும். அப்படி தபஸ் பண்ணினா தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். இப்போ சொல்ல வந்த விஷயம், அந்த ராமர் சீதை கிட்ட சொன்னார். சீதையும் சொன்னால் நல்ல சப்தங்களை கேட்டால் தான் குழந்தைகள் நல்ல குழந்தையாக பிறக்கும். வால்மீகி ஆசிரமத்தில் போய் நான் இருக்கேன் என்று சொல்ல கொண்டு விடுறேன்னு ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வதந்தி ஒன்று வந்தவுடனே அதை ஒரு வியாஜமாக வச்சு லட்சுமணனை கொண்டு காட்டில் விட சொன்னால், வால்மீகி ஆசிரமத்தில் விட்டது நியாயம். ஏன்னா பிறந்தாத்துக்கு போவா குழந்தைகள்லாம், பெண் குழந்தைகள்லாம் கர்ப்பவதியாக இருக்கிறவா பிரசவத்துக்கு பிறந்தாத்துக்கு போகிறது வழக்கம். சீதை யாருக்கு பிறந்தா? பூமிக்கு தான் பிறந்தா. பூமியிலேருந்து யார் வந்தா? வால்மீகி புத்துலேருந்து தான் வந்தார். இப்போ வால்மீகி சீதைக்கு அண்ணா. அதனால் அப்பா அம்மா இல்லைன்னா வளர்த்த அம்மா அப்பா தான் யார்? ஜனகனும் சுனையனாவும். ஒரிஜினல் அண்ணா வால்மீகி. பிறந்தாத்துக்கு பிரசவத்துக்கு போகிற மாதிரி ராமர் கொண்டு விட்டார். இப்போ சீதைக்கு 2 குழந்தைகள் பிறந்தது, லவன் குஷன்னு. வேறு புராணாந்தத்தில் ஒரு கதை சொல்கிறா. ஒரு குழந்தை தான் பிறந்துதான், லவன். அந்த குழந்தைய வால்மீகிட்ட குழந்தைய பார்த்துக்கோ, நான் ஜலம் எடுத்துன்னு வரேன்னு சீதை போனாலாம். போன உடனேயே அப்புறம் சீதைக்கு தோணுது, ஒருபாடு கண்ணை முடிஞ்சு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். எங்கே காட்டில் புலி சிங்கம் வந்துட போகிறதுன்னு விட்ட குழந்தைய திருப்பி எடுத்துன்னு போயிட்டான். வால்மீகி கண்ணை முடி ஜபம் பண்ணுற பார்த்தா குழந்தைய காணும். ஆஹா, ஒரு குழந்தையோடு வந்திருக்க ஆத்துக்காரர் விட்டு குழந்தையும் இல்லைன்னா வருத்தப்பட போகிறாளேன்னு ஒரு குஷத்தை போட்டு ஒரு குழந்தைய உண்டாக்கினாராம். அந்த குஷம் மூலமாக வந்ததுனால அவனுக்கு குஷன்னு பேர். இன்னொரு குழந்தைய உண்டு பண்ணிவிட்டார். அவள் போனவள் திருப்பி இன்னொரு குழந்தையோட அவள் ஆஹா 2 குழந்தையாக இருக்கட்டும்னு. இது புராணாந்திரத்தில் உள்ள கதை. 2 குழந்தைகளாக பிறந்தது தான் வால்மீகி ராமாயண பிரமாணம். 2 குழந்தைகள் லவன் குஷன்னு வேதம் படித்தாச்சு.
அந்த வேதத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சம்ஸ்கிருத ஞானம் வேணுமே, அதுக்கு காவியம் படிக்கணும். அந்த காவியத்துக்கு இந்த வால்மீகி தான் பண்ணின இந்த ராமாயணத்தை, அந்த ராமாயணத்தை யார் முதல்ல சொன்னார் வால்மீகிக்கு? நாரதரை சொன்னார். அந்த நாரதர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு முன்னாடியே ஒரு வாக்கில் ஒரு ஸ்லோகம் வந்துடுச்சு. இந்த வால்மீகி பக்கத்தில் தமசா நதின்னு பேர், சோட்டி சரையுங்கிற ஆவா, அந்த சின்ன நதி தமசா நதியில் குளிக்க போகிறார். அப்போ பிரம்மா பகவானை பார்க்க வந்திருக்கா, ராமரை பார்க்க. அப்போ பிரம்மா சொன்னார், உங்களுடைய அவதார காரியம் முடியிறது. ஏன்னா பிரம்மா பிரார்த்தனை பண்ணி தான் பகவான் வருவார், பிரம்மா பிரார்த்தனை பண்ணால் தான் கிளம்புவார். எல்லா அவதாரத்துலையும் அப்படி தான் நியமம் இருக்குது. உங்களுடைய அவதார காலம்லாம் எடுத்து நீங்கள் கிளம்பிக்கலாம். இருந்தாலும் நான் போனால் கூட இந்த ஜனங்கள் என்னுடைய கதையை கேட்டுண்டு அதே மாதிரி தர்மமாக இருக்கிறதுக்கு ஒரு கதையை ஏற்பாடு பண்ணினா தேவலை. என் கதையை எழுதுகிற அளவுக்கு நல்ல பரிபக்வம் உடைய ஒரு ரிஷி வால்மீகி, அவருக்கு மனசில் ஒரு கஷ்டம் வர மாதிரி ஒரு சரித்திரத்தை நான் காட்டணும். தண்டகாரண்யத்தில் நான் ராட்சசர்களை வதம் பண்ணும்பொழுது சங்குகர்ணன்னு ஒரு ராட்சசன் தப்பிச்சுட்டான். அந்த 14,000 ராட்சசரில் 2 பேர் தப்பிச்சுட்டான். அகம்பனன் ஒருத்தன், சங்குகர்ணன் ஒருத்தன். அவன் பட்சி ரூபத்தில் அந்த வால்மீகிக்கு எதிர்த்தாப்பில் தன் மனைவியோடு சேர்ந்து இருப்பான். அப்போ நானே ராமரே சொல்கிறார், நானே ஒரு வேடன் மாதிரி அந்த பட்சியை அடிப்பேன். உடனே அவர் என்னை சபிப்பார். அந்த சபித்ததையே ஆதாரமாக வச்சுருந்து அவர் காவியம் நடத்தப்பேன்னா மனத்தில் ஒரு கருணரசம் வந்தால் தான் அவருக்கு காவியம் எழுத தோணும். அது மாதிரி பண்ண போகிறேன்னு பிரம்மா கிட்ட ராமரை சொல்லிவிட்டான். அதே மாதிரி இங்கே அந்த சங்குகர்ணங்கிற ராட்சசன் அவன் பட்சியோடு சேர்ந்து இருக்கும்பொழுது பகவானே வேட ரூபத்தில் அடித்தார். அடித்த உடனே சாபம் கொடுத்தார். மா நிஷாத பிரதிஷ்டாந்தமகம சாஸ்வதி சமாக எத்ருஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். வேடனே ரொம்ப நாள் வாழமாட்டாய். ஏன் பட்சியை அடித்தேன்? அவனா பட்சி மிருகங்களை அடிக்கிறது ஏன் தொழில் சார், நீங்கள் ஏன் தொழிலில் ஏன் சாபம் கொடுக்குறீன்னு. நீ பட்சியை அடிக்கலாம், மிருகங்களை அடிக்கலாம்ப்பா, அதுக்கு நியமம் இருக்குது. அது மனைவியோடு சேர்ந்து இருக்கும்போது அடிக்கக்கூடாது, பிரசவிக்கும் போது அடிக்கக்கூடாது. காமமோகிதமான பட்சி அடிச்சியே நீ ரொம்ப நாள் வாழ மாட்டான் சாபம் கொடுத்தார். அடுத்துன்னு பார்த்தா அந்த வேடனையும் காணும், அந்த பட்சிகளையும் காணும், எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. திருஷ்ட நஷ்டம் பார்த்தது மறைஞ்சு போயிடுத்து. என்னென்ன மாயமாக இருக்கேன்னு அவருக்கே புரியல. ஆனால் அந்த ஸ்லோகம் மாத்திரம் சொல்லிட்டே வந்தார். ஸ்லோகத்தை சொல்லிட்டே வரும்பொழுது அவன் ஆற்று வாசலில் பிரம்மா நிற்கிறார். எந்த பிரம்மாவை பார்க்குறதுக்கு ராவணன் 10 தலை அறுத்து ஹோமம் பண்ணினானோ, எந்த பிரம்மாவை பார்க்குறதுக்கு ஹிரண்யகிசிபு கோர தபஸ் பண்ணுறானோ, அவர் இவரை பார்க்க வந்திருக்கார். ஆச்சரியமாக இருக்குது. பிரம்மா கூட இவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த ஸ்லோகத்தையே நினச்சிட்டு இருக்கார். அப்போ தான் பிரம்மா சொன்னார் வால்மீகியை பார்த்து, மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வமிருஷி சத்தமா தர்மாத்மனோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதः விருத்தம் கதய வீரஸ்ய யதா தே நாரதாத் ஸ்ருதம். அப்பா, இந்த வாக்கில் உனக்கு சரஸ்வதி வந்திருக்கே, சரஸ்வதி எங்கள் ஆத்துக்காரி, உன் வாக்கில் ஸ்லோகமாக வந்திருக்காளே, நான் சொல்லி தான் வந்திருக்கா. ஏன்னா ஒரு பதிவிரதையான ஸ்திரீ அடுத்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கணவன்கிட்ட உத்தரவு வாங்கிப்பா. அந்த வீட்டில் என்னை மங்களி பொண்டுகள் கூப்பிட்டுருக்கா, நான் போயிட்டு வரட்டுமா கேட்பா, போயிட்டு வான்னு சொல்லுவோம். அது மாதிரி உன் வாயில் வரட்டுமான்னு சரஸ்வதி என்னை கேட்டுட்டு தான் வந்திருக்கா. நான் தான் அமுச்சு வச்சேன். எதுக்கு இந்த வாயில் ஸ்லோகம் வந்திருக்குன்னா, ராமஸ்ய சரித்தம், ராமச்சரித்திரத்தை நீ சொல்லணும். எதுக்கு ராமரசத்தை நிறைய ராஜாக்கள் இருக்காளே, ராமச்சரித்திரத்தை ஏன் சொல்லணும்னா, தர்மாத்மாவுடைய ஒருத்தருடைய கதையை சொல்லணும். சில பேருக்கு தர்மம் மாத்திரம் இருந்தால் போகாது, குணமும் இருக்கணும். தர்மம் பண்ணுவா, குணம் இருக்காது. ராமர்கிட்ட குணமும் இருக்குது, ஞானமும் இருக்குது. இந்த ராமாயணத்தை படித்தா நமக்கு எல்லாமே வந்துடும். தர்மாத்மான்னு நினச்சிட்டோம்னா கர்மயோகம் ஆச்சு, தர்மத்தை பண்ணினா. ராமனுடைய குணத்தை நினச்சிட்டோம்னா பக்தி யோகம். ராமனுடைய தத்துவத்தை நினச்சா ஞான யோகம். இந்த ராமாயணத்திலே எல்லாமே இருக்குது. தர்மாத்மனோ குணவதா லோகே ராமஸ்ய தீமதா. அந்த ராமச்சரித்திரத்தை சொல்லு. ஏற்கனவே என் பையன் சொன்னானே, ஒரு ராமாயணம் வரத்துக்கு ஒரு ஆற்றுல முதல்ல பையன் வரா, அப்புறம் அம்மா வரா, அப்புறம் ஆற்றுக்காரர் வரா. அப்பா யார்? நாரதர் பிரம்மபுத்திரன். அவர் முதல்ல சொல்லிட்டு போனாரா, அப்புறம் வாயில சரஸ்வதி, அப்புறம் இந்த பிரம்மா.
நான் ஆசீர்வாதம் பண்ணுன்னார். 100 கோடி பண்ணிட்டாராம். 100 கோடி பிரவிஸ்தரங்கிற 100 கோடி கிரந்தம் பண்ணினா 24,000 படிக்கிறதே திண்டாடுறது 9 நாளில். 100 கோடி படிக்கிறதுக்கு இந்த கலியுக ஜனங்களுக்கு ஆயுசு போகாதுன்னு அந்த 100 கோடி எடுத்துகிட்டு போயிட்டாராம் பிரம்மா. முக்கியமாக 24,000 வச்சுக்கோ போகிறோம்னு. அது இதில் கூட ஒரு கதை சொல்லுவாள். ஆனந்த ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குது. 100 கோடி பண்ணின உடனே எல்லோரும் வந்துட்டு ராமாயணம் வேணும்னா முதல்ல மனுஷியெல்லாம் சொன்னாலாம், எங்களுக்கு தான் பகவான் அவதார மனுஷனாக பிறந்து மனிதர்காய் படாதன பட்டுன்னு ஆழ்வாரியை பாடுறான். மர்த்தியாவதாரஸ்திக மர்த்திய ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக தான் ராமரே வந்திருக்காரு. ஆனால் மனுஷியால் எங்களுக்கு தான் ராமாயணம் வேணும்னாலாம். உடனே தேவர்கள் சொன்னான், நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி தேவதேவனான பகவான் வந்திருக்காரு, எங்களுக்கு தான் ராமாயணம் சொந்தம். உடனே ராட்சசாலாம் வந்தாலாம், எங்களுக்கு தான் ராமாயணம். ஏன்னா இருட்டு நன்னாக இருந்தால் தான் சூரியன் வெளிச்சம் நன்னாக இருக்கும். எங்களை மாதிரி ராட்சசாலெலாம் நாங்கள் சண்டை போட்டதுனால தான் ராமருடைய குணம் இருட்டு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அந்த விதம் வெளிச்சத்துடைய பிரகாசம். ராமருடைய குணத்துக்கு காரணம் நாங்கள் பிரதான காரணம். ராட்சசாலம் வந்துவிட்டான், எங்களுக்கும் ராமாயணம் வேணும். ஏன்னா ராவணன் அடிச்சு தானே பெருமை. எங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு ராட்சசாலம் வந்துவிட்டான், ராமாயணம் வேணும்னு. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற யாருடானா சிவன் தான், பரமேஸ்வரன் தான். தேவாலம் வந்தாலும் ஏற்றுப்பார், ராட்சசாலம் வந்தாலும் ஏற்றுப்பார். அவன் எல்லாருக்கும் யார் கேட்டாலும் அனுகிரகம் பண்ணுறவர். இன்னும் இப்போ சிவன் பார்த்தா கவலைப்படாதீங்கோ, அது 100 கோடியா, ஆளுக்கு 33 கோடி வச்சுக்கோ. தேவாளுக்கு 30 கோடி, ராட்சாளுக்கு 30 கோடி, மனுஷியாளுக்கு 33 கோடி கொடுத்துட்டார். பாக்கி 10 கோடி வந்துருச்சு. 10 கோடியை மறுபடியும் 33 லட்சம் 33 லட்சம் 33 லட்சமாக பண்ணினார். 3 கோடியாக பிரித்தார். அப்புறம் 33 லட்சமாக பிடிச்சார். அப்போ 33,000 பிடிச்சார். அப்புறம் 33,000 இப்படி பிரித்து நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலான்னு சொல்கிறேன். கடைசியில் 10 ஸ்லோகம் பாக்கி வந்தது. அதை 3 பிரித்தார். அப்பயும் ஒரு ஸ்லோகம் பாக்கி வந்தது. அந்த ஒரு ஸ்லோகத்தில் 32 எழுத்து இருக்குது. அவர் சொன்னார், ஆளுக்கு 10 எழுத்து கொடுக்குறேன், பாக்கி 2 எழுத்து இருக்குது, எங்கள் 3 பேருக்கும் எப்படி பிரித்து கொடுப்பேன்னு. இத்தனை நேரம் கஷ்டப்பட்டு பிரித்து கொடுத்தேனே, எனக்கு சம்பாவனை வேண்டாமா, அந்த 2 எழுத்தை நான் எடுத்துக்கிறேன்னு ராமா அப்படின்னு 2 எழுத்து அவர் எடுத்துனாராம் அந்த சிவன். அப்படி 100 கோடியை பிரித்து கொடுத்தார் பரமேஸ்வரன். விஸ்தாரமான கதை இருக்குது. அதில் முக்கியமாக நமக்கு 24,000 இதையே வியாக்கியானம் என்னென்னா 100 கோடி ஆகிடும். அப்படி ஒரு அர்த்தம். 100 கோடி பிரவிஸ்தரம். அதை வால்மீகி பண்ணி குழந்தைகளுக்கு லவகுஷாலுக்கு சொல்லிக் கொடுத்தார். யார்? ராமர் குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுத்தார். ராமாயணத்தை கேட்டு யார் நன்னா இருந்தாலும் கேட்டால், ராமாயணத்தை கேட்டு முதல்ல சௌக்கியமாக இருந்தது ராமர் தான். அவர் மனைவி குழந்தைகள் பிரிஞ்சு இருந்தவர் ராமாயணத்தை கேட்டு தான் ராமருக்கே சௌக்கியம் கிடச்சிதுன்னு இந்த ராமாயணம் அமையர். ராமர் ஏன் கேட்டார்னா, என் கதை அப்படின்னு பெருமையாக நம்மலாம் யாரையா ஸ்தோத்திரம் சொல்லி கேட்டுருப்பேன், அது மாதிரி கேட்கல. வால்மீகி சொல்லியிருக்காருன்னு அந்த வால்மீகி சரித்திரம், வால்மீகி மகான்கள் சொன்னதாச்சேன்னு கேட்குறார் ராமர். விஷயம் அதுதான் இங்கே. அதனால்தான் இந்த சரித்திரம் நான் ராமாயணம் சொன்னது ஏதோ ராமர் கிருபையினால், ஏதோ பகவான் கிருபையினால் நான் ராமாயணம் சொன்னேன்னு நான் ராமாயணம் சொன்னேன்னா ராமர் கிருபையில் ஏதோ ராமாயணம் சொல்கிறேன்னு நான் சொல்லுவேன். வால்மீகி அப்படி சொல்லுவாரா? நான் சொல்கிற ராமாயணத்தினால ராமரை சௌக்கியமாக இருக்கட்டுங்கிறார். பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம். அந்த பெருமாளுக்கு அனுகிரகம் வரட்டும், அந்த சுவாமிக்கு என்னுடைய காவியத்தினால அனுகிரகம் கிடைக்கட்டும்ங்கிறார். ரிஷியான அவருக்கு அவ்வளோ தபஸ், அதனால் அப்படி சொல்கிறார். பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம் அப்படிங்கிறார். லவகுஷாலுக்கு சொல்லி கொடுத்தா, அவள்லாம் ரிஷிகள்கிட்ட போய் சொல்லி காமிச்சா. ரிஷிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எப்பயோ நடந்த கதை, ஆனால் நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. அதுதான் வால்மீகி ராமாயணத்தை கேளுங்கன்னு சொல்லலை வால்மீகியே. ரகுவச்சரித்தம் முனிப்பிரணித்தம் தசசிரசச்சவதம் நிஷாமயத்வம். நிஷம்யனா கேட்குறதுன்னு அர்த்தம், நிஷாமியனா பார்க்குறதுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் ஒரு எழுத்து, ஒரு நிஷம்யனா ஹ்ரஸ்வமாக இருந்தால் கேட்குறதுன்னு அர்த்தம், நிஷாமியனா பார்த்துன்னு அர்த்தம். இங்கே ராமாயணத்தை கேளுங்கன்னு சொல்ல, நிஷாமயத்வம், ராமாயணத்தை பாருங்கள். நான் சொல்கிறவா பார்க்குற கதை வர மாதிரி அப்படியே டைரெக்டாக தெரிகிற மாதிரி சொல்லணும். கேட்குறவாலும் அது மாதிரி நினச்சிட்டு அந்த ராமாயணம் நேராக பார்க்குற மாதிரி கேட்கணும். அப்படி இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். முதல்ல லவகுஷாலுக்கு சொல்லி கொடுத்து அவள் ரிஷிகள்கிட்ட சொல்ல, அதன் பிறகு இந்த லவகுஷால் பாடிண்டே அயோத்திக்கு வந்துவிட்டார்கள். அயோத்தியில் எல்லாரும் ராமாயணம் கேட்டுட்டா. யார் கேட்டா? வசிஷ்டர் தான் முதல்ல கேட்டாராம். ஆஹா, நான் ரொம்ப அனுஷ்டானம் ஜாஸ்தி, 10 நிமிஷம் கேட்குறேன்னு கேட்டார். அப்புறம் ஒரு வாரம் அவரே கேட்டார், 9 நாளும். லக்ஷ்மணன் சொன்னான், நான் ராமர் கூடவே இருக்கணும், எனக்கு ராமாயணம் கேட்க டைம் கிடையாதுன்னு சொன்னவன் லக்ஷ்மணன் கேட்டான்.
ராமருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கா, நான் ராமாயணம் கேட்குறேன்னு உட்காந்துருக்கான். இப்படி ராமரை தவிர எல்லாரும் ராமாயணம் கேட்டாச்சு அயோத்தியில். அப்போ ஒரு தடவை ராமர் அயோத்தி வீதியில் இந்த குழந்தைகள் பாடுறதை கேட்டார். ரத்யாசு ராஜமார்கேஷு ததர்ஷ பரதாகிரஜகா. பக்கத்தில் பரதன் தான் இருந்தானா, அதனால் பரதாகிரஜகாங்கிறார். பரதனை பார்த்து கேட்டார், இந்த குழந்தைகள் பாடுறாளே இப்போ இவா யார்? இவா தான் வால்மீகி சிஷ்யான்னு சொல்லிக்கிறா. ஆனால் அவள் குழந்தைகளை ஜாடியை பார்த்தா உங்களுடைய மண்ணி ஜாடியுமா இருக்குது. சீதைக்கு கர்ப்பவதியாக இருக்கும்போது வால்மீகி ஆசிரமத்தில் கொண்டு விட்டோமே, ரெட்டை குழந்தைகள் பிறந்ததுன்னு சத்ருகனன் சொன்னான். அதனால் நம்ம மாற்று குழந்தைகளும் நினைக்கிறேன். இவள் ராமாயணம் பாடுறா, இவாளுக்கு ஒரு சான்ஸு கொடுக்கணும். அப்படியா, நான் அவள் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் நான் இது பண்ண போகிறேன், அஸ்வமேத மகா யாகம். யாகம் பண்ணும்போது மத்தியானம் தூங்கக்கூடாது, அப்போ ராமாயணம் வச்சுக்கலாம். அந்த காலத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு கதை கேட்டால். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஆற்றுல இருந்தால் தூக்கம் வரலன்னு கதைக்கு வந்துடுறா. பரவாயில்ல, எல்லாம் கதைக்கு வந்துருங்கோ. யாராருக்கெல்லாம் ஆற்றுல உட்காந்தா தூக்கம் வரலையோ இங்கே வந்து உட்காந்துருங்கோ, உடனே தூக்கம் வந்துடும். கதையில் ஏன் வந்தால் ஏன் தூக்கம் வருது தெரியுமோ? எப்போ மனசு நிம்மதியாக இருக்கோ அப்போ தான் தூக்கம் வரும். இங்கே வந்தால் உடனே நிம்மதி கிடைக்கிறதுனால தான் சில பேர் தூங்கிடுவேன். ஆனால் இங்கே வந்து தூங்கினாலும் பரவாயில்ல, பிரயோஜனம். முழிச்சிருந்து கேட்டாலும் பிரயோஜனம். ரெண்டுத்துலேயும் இங்கே பிரயோஜனம் உண்டு. இல்லை பரவாயில்ல, இந்த பிரயோஜனம் இல்லை, முடிஞ்ச அப்புறம் பிரசாதம் சுண்டல் வேறு கிடைக்கும். நான் பல பிரயோஜனம் இருக்குது கதையை கேட்டால். இது முக்கியமான பிரயோஜனத்தை இப்போ சொல்கிறேன். அப்போ வால்மீகி ராமாயணத்தை அந்த மத்தியான டயத்தில் வச்சுக்கலாம்னு அந்த அஸ்வமேத மண்டபத்தில் லவகுஷால் பாடினா இதுதான் ஆரம்பிக்கிற வழக்கம். ஏன்னா முதல்ல இது பூர்வ பீடிக்கைன்னு பேர். இதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பித்தா தான் நமக்கு மேலே அவள் பாடின ரீதியில் நம்ம சொல்கிறோம். கோசலோ நாம முதிதகா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டः சரஜூ தீரே பிரபூததனதான்யவான் அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோகவிஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம். கோசலோ நாம முதிதகா ஸ்பீதோ ஜனபதோ மகான். அந்த அஸ்வமேத மண்டபத்தில் லவகுஷர்கள் உட்கார்ந்து ஆரம்பித்தார்கள். தௌது காந்தர்வ தத்வஜோ, தம்புரா வச்சுருந்து வீணையை வச்சுருந்து பாடினார்கள் தான் இருக்குது. அந்த காலத்தில் ராமாயணம் பாடினா தான் சொல்லுவாள். அந்த பாடுற சம்பிரதாயம் இப்போ நமக்கு பரம்பரை விட்டு போனதுனால நம்ம ஸ்லோகமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அவள் அகாயதாம் மார்க்க விதான சம்பதா என்று அந்த பாடுறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறை இன்றைக்கும் ஹரிக்கதை என்ன பண்ணுறா பாருங்க, நின்றுண்டே பண்ணுவோம். இப்போலாம் உட்காந்துட்டே பண்ணுறா. பழைய சம்பிரதாயத்தில் ஹரிக்கதைன்னு நின்றுண்டே 2 மணி நேரம் 4 மணி நேரம் நின்றுண்டே பண்ணுவாள். மிருதங்க அடிக்கிறவா மாத்திரம் உட்காந்துட்டு அப்படி கேரளாவில் மிருதங்க அடிக்கிறவங்க சில பேர் நின்றுண்டே அடிப்பான். அப்படி ஹரிக்கதாங்கிற சம்பிரதாய ரூபத்தில் இருந்திருக்கு. அது கொஞ்சமாக இருக்குது பிரதான சம்பிரதாயம். அப்புறம் பெரியவாள்லாம் உட்காந்துன்னு சொல்கிறது, சரித்திரமாக பாடாமல் சொல்லும்போது இது மாதிரி சொல்லும்போது உட்காந்துட்டு சொல்கிறதுன்னு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாய பிரகாரம் நம்ம சொல்கிறோம். கோசலோ நாம முதிதகா ஸ்பீதோ ஜனபதோ மகான். இப்போ 9 நாள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் ராமாயணம்னா எப்படி சொல்லுவா தெரியுமோ? ராமாயண சாஸ்திரிகள்னே ஊரில் ஒருத்தர் இருப்பார். அந்த ராமாயண சாஸ்திரிக்குன்னு ஒரு நிலமே இருக்கும். அதை வச்சுன்னு அவரை சாப்பிட்டுட்டு இருப்பார். மட்டை தேங்காய் இருக்கு பாருங்க, அந்த மட்டை தேங்காயை சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிப்பாள். அப்புறம் அந்த மட்டை தேங்காயை பூமியில் வச்சுடுவாள். அந்த தேங்காயிலேருந்து தென்னை மரம் வந்து அதில் தேங்காய் வருமே, அதை பறித்து உடச்சி பட்டாபிஷேகம் பண்ணுவாளாம். இன்றைக்கி வர சீக்கிரம் வரக்கூட தென்னை மரம்லாம் இல்லை. இப்போ சீக்கிரமாக வருது, சின்ன மரமாக வருது, அப்படிலாம் இல்லை. அந்த காலத்தில் மெதுவாக வருமே. அப்படின்னா எவ்வளோ விஸ்தாரமாக சொல்லியிருக்கா பாருங்க. அவ்வளோ விஸ்தாரமாக அந்த காலத்தில் ராமாயணம் நடந்திருக்கு. அப்புறம் தீட்சிதர் அனந்தநாம தீட்சிதர் அவள் காலத்தில், எங்கள் குருநாதர் காலத்துலாம் 1 மாதம் 1 மண்டலம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருக்கா. இப்போ அவ்வளோக்கும் நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால இப்போ ஒரு மினிமம் ஒரு நவாகமாவது வச்சுக்கோன்னு 9 நாளாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். கோசலோ நாம முதிதகா ஸ்பீதோ ஜனபதோ மகான். கோசலம் என்கிற தேசம், அந்த தேசத்தில் பிரதான தலைநகரம் அயோத்தி. அந்த அயோத்தியில் தசரதன் என்கிற மகாராஜா, அவருக்கு பிரதானமாக 3 மனைவிகள். ஸ்ரீ ஸ்ரீ கீர்த்திபமாசுச்ச. பெருமாள் மாதிரிங்கிறார். பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிங்கிறார். அது மாதிரி இந்த தசரதர் இருக்காங்கிறார். ஆனால் பெருமாள் மாதிரி ஆயிட முடியுமா? பெருமாள்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. பெருமாள்னா குறையே இருக்க மாட்டார். மனுஷன்னா ஒரு குறை இருக்கும். இந்த தசரதருக்கு ஒரு குறை என்னன்னா, எல்லாம் இருந்து ஒரு குழந்தை இல்லை.
புத்திர பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியம் இல்லைன்னு அவன் வருத்தப்பட்டு இருந்தவன் என்ன பண்ணினா, தசரதன்னா 10 திக்கில் அவன் ரதம் போகும். அவனுடைய பெருமையை புராணாந்தரெல்லாம் விஸ்தாரமாக சொல்கிறது. ஒரு தடவை இந்த ஜோசியால் சொன்னாலாம், இந்த சனீஸ்வர கிரகம் வந்து இந்த நட்சத்திரத்தை தாண்டி போனால் மினிமம் 12 வருஷம் மழை இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் 12 வருஷம் மழை இல்லைன்னா, ஒரு வருஷம் மழை இல்லைனாலே நமக்கு சரியாக இல்லைன்னா திண்டாடும். 12 வருஷம் மழை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடை இப்படி முன்னாடியே பண்ணணும்னு வசிஷ்டர் புரோஹிதர்னு ஏன்னா புரஹா வரக்கூடிய ஆபத்தை முன்னாடியே தெரிஞ்சுட்டு சொல்கிறதுனால தான் அவருக்கு புரோஹிதன்னு பேர். வசிஷ்டர் சொன்ன உடனே தசரதன் பார்த்தான், இந்த சனீஸ்வர கிரகம் இந்த கிரகத்தை கடந்து போனால் தானே இந்த பிராபலம், சனீஸ்வரன் தடுத்து நிறுத்துறேன்னு தேரை போட்டுன்னு சண்டைக்கு போயிட்டான். சனீஸ்வரனோட சண்டைக்கு போயிட்டான் தசரதன். சனீஸ்வரன் பார்த்தான், என்னை பார்த்து சிவனே பயப்படுவார். ஏன்னா சிவன்கிட்ட வந்தான் நான் சனீஸ்வரர், அவங்கள படிக்க போகிறேன், எல்லாரையும் ரொம்ப நேரம் படிப்பேன், 7.5 வருஷம் படிக்கிற வழக்கம், நீங்கள் பெரியவராக இருக்கையில் அதனால் உங்களை கொஞ்சம் நேரம் 7.5 நிமிஷம் பிடிச்சிக்கிறேன், என்னை பிடி பார்ப்போன்னு என்ன பண்ணாரா, சிவன் போய் ஒரு பூக்குள்ளே போய் ஒழிஞ்சுட்டாராம். அதனால் நாங்கள் இங்கே போகணும் ஒன்று இருக்கும்பாங்க, அதுக்குள்ளே ஒழிஞ்சுட்டாரம்பா, இப்படி ஒரு காயில் நுழைஞ்சுட்டாரம்பா. 7.5 நிமிஷம் கழிச்சு சிவன் சொன்னார், எப்படி என்னை கண்டுபிடிக்கிற பார்த்தியா, நான் ஒழிஞ்சு விட்டேன்னு. அவள் தான் சொன்னாராம் சனீஸ்வரன், எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்கள ஒரு இடத்துல ஒழிக்க வச்சேனே, இதுதான் என் பெருமைன்னார். அப்படியே அந்த சனீஸ்வர கிரகம் வந்து எல்லாரையும் பிடிச்சா விட மாட்டார். இந்த சனீஸ்வரர்கிட்டேருந்து தப்பிச்சவா 2 பேர் தான். ஒன்று யாருன்னா ஆஞ்சநேயர், இன்னொன்று பெருமாள், இந்த பிள்ளையார் ஆத்யந்த சுவாமிங்கிற பிள்ளையாரும் ஹனுமான் தான் சனீஸ்வரர்கிட்டேருந்து தப்பிச்சான். சனீஸ்வரன் தப்பிச்சா இல்லை, சனீஸ்வரன் அவள்கிட்ட மாட்டின்னு தப்பிச்சான். ஏன்னா இந்த சனீஸ்வரன் இந்த சேது பந்தம் பண்ணுற டயத்தில் ஹனுமான்கிட்ட வந்தாராம், சுவாமி 7.5 வருஷம் பிடிப்பேன், உங்களை வந்து பிடிக்கிறேன். அப்போ ஹனுமான் சொன்னாராம், நீங்கள் சாதாரணமாக எல்லாரும் காலையும் படிக்கிறேன்னு சொல்லுவேன், என் காலில் ஏறாங்க பெரிய தலையில் உட்காந்துங்கோ அப்படின்னாராம். நீ தலையில் உட்காந்துனாரா ஹனுமான் தலையில் சனீஸ்வரன். அப்போ தான் பாலம் கட்டுற டயமானதுனால மலை எடுத்துன்னு போனாராம். ஒவ்வொரு மலையாக மேலே மேலே வைக்க சனீஸ்வரன் நசுங்கிட்டு போகிறோம், 7.5 செகண்டில் நான் கிளம்பிடுறேன், நான் ஆளை விடுங்கன்னு கிளம்பி போயிட்டான். இப்படி சனீஸ்வரன் வந்து ஹனுமான்கிட்ட மாட்டிட்டு ஓடி போனான். அதுதான் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஹனுமானை பிரார்த்தனை பண்ணினா ரொம்ப விசேஷம், சனி பாதை இருக்காதுன்பா. அப்படி சனீஸ்வரன் இந்த ஹனுமான்கிட்ட மாட்டின்னு முடித்தார். அப்புறம் பிள்ளையார்கிட்ட வந்தார். பிள்ளையார் வாசலில் ஒரு போர்டு வச்சுருக்கீங்க பார்த்துட்டு போனார். நாளைக்கு வான்னு எழுதி வச்சுருந்தார். டெய்லி வந்து நாளைக்கு வான்னு பார்த்துட்டு போயிட்டார். அவர் புத்திசாலி பிள்ளையார், டெக்னிக்கலாக அவனை அடிச்சு விட்டுட்டார். இப்படி ஒன்று சரீர பலம் புத்தி பலம் 2 நாளையும் இந்த கிரகபாதையை ஜெயிக்கலாம் என்பதை இந்த சரித்திரம் மூலமாக காட்டு. இதெல்லாம் கர்ண பரம்பரை கதைகள். இப்போ சொல்ல வந்த விஷயம், இந்த தசரதன் சனீஸ்வரனோட சண்டைக்கு போனோடனே சனீஸ்வரன் பார்த்தார், அப்பா என் திருஷ்டி பட்டாலே யாரும் தாங்க முடியாது, என்னோட யுத்தத்துக்கு வந்து நிற்கிறையே, நான் உன்னை கொண்டாடுறேன், நான் என்னோட கதியை நான் மாற்ற முடியாது, நான் இப்படி தான் போயாகணும். இப்படி நான் இந்த கிரகத்தை இந்த வழியில் போகும்பொழுது 12 வருஷம் மழை பெய்யாதுன்னு இருக்கே, அந்த மழை பெய்யாதுங்கிற நியமம் உன் ஊருக்கு கிடையாது, பாக்கி ஊரில் அது ஆகட்டும்னு தசரதனுக்கு ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ணினார். அதனால் தசரதனுடைய அந்த நாட்டில் அந்த மழை அந்த கிரகபாதை இல்லாமல் காப்பாற்றினான்னு அந்த தசரதனை பற்றி சொல்கிறார். கர்த்தா யஜ்ஞ சதஸ்தித திரிஜகதாம் பர்த்தா மனஸ்வி மகான் ஹர்த்தா சத்ருகுலஸ்ய யுத்தபவனே வக்தாபி சத்யஸ்ய தாத்தா கல்பதரோரபி ஸ்வஜன சந்திராதா சுரேந்திராதபி சுவாமின் தாதபதே பிரியா விநீத ஸ்ரீமான் அயோத்தியாபதி. அப்படி தசரதர் சனீஸ்வரனுடைய சண்டை போட்டு அப்புறம் சனீஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணினான். அந்த ஸ்தோத்திரம் இருக்குது ஸ்காந்தபுராணத்தை, தசரத கிருத சனீஸ்வர ஸ்தோத்திரம்னு. அப்படி அதை சொன்னாலே சனி பாதை நீங்கிடும். இன்றைக்கும் அந்த சனீஸ்வரன் கோவில் திருநறையூர்னு ஊர் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில், திவ்ய தேசம் தான் அது. அங்கே சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலில் சனி, அவள் ஆத்துக்காரி ஜேஷ்டாதேவி, மந்தன் புத்திரன் குடும்பத்தோடு அந்த தசரதனை பிரதிஷ்டை பண்ணி அந்த 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 சனீஸ்வரன் இருக்கார். அங்கே போனால் அந்த பாதையெல்லாம் நீங்கள் ஒன்று சொல்கிறான் விஷயம். அதான் சொல்கிறோமோ இல்லையோ, ராமாயணத்தை கேட்டாலே எல்லாம் சரியாக போகும். அப்படி தசரதனுடைய பெருமையை சொல்கிறார். அவனுக்கு புத்திர பாகியம் இல்லைன்னு வசிஷ்டர்கிட்ட சொன்னான். வசிஷ்டர் சொன்னார், நீ கவலைப்படாதப்பா. அவன் சொன்னான், புத்திர பாகியம் இல்லையே, நான் வந்து டாக்டர்கிட்ட அலோபதி போட்டுமா அந்த பதி போட்டுமாலாம் கேட்கல, நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். நான் அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா. பதர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம மமலாலப்யமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம்
ததர்த்தம் வயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம. மம லாலப்பியமானஸ்ய, நான் லாலனை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும். முதல்ல குழந்தைய நம்ம லாலனை பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஆனால் நம்ம குழந்தை மாதிரி ஆகிடுவோம். அப்புறம் குழந்தைகள் நம்மளை பார்த்துக்கணும், அந்தளவுக்கு நம்ம ஆகிடுவோமே. நம்ம என்ன லாலனை பண்ணுறதுக்கு ஒரு பையன் வேணுமே. அதுக்காக ஒரு நான் குழந்தை பிறக்காத்துக்கு என்ன காரணம்? ஜென்மாந்திர பாவம். யார் மரத்தெல்லாம் வெட்டுறானோ, இந்த அரச மரம், வாழை மரம், தென்னை மரம், இது மரத்தை வெட்டுறது, பாம்பை அடிக்கிறது, உபன்யாசகாரன் இந்த பண்ணுறது, எனக்காக சொல்லலை, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் புத்திர பிரதிபந்தக தோஷம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தோஷம் நீங்கிறதுக்கு நான் யாகம் பண்ணிடுறேன். அஸ்வமேத யாகம் பண்ணினா எல்லா பாவம். ஏன்னா வேதத்தில் பெரிய புண்ணியமாக சொல்கிறது அஸ்வமேத யாகத்தை தான் சொல்லியிருக்கு. பெரிய புண்ணியம் அஸ்வமேத யாகம் வேதம் சொல்கிறது பெரிய. அதனால தான் சித்திராஸ்வமேத பாராயணம் ஏகாசி பண்ணுவான். பெரிய புண்ணியம் அஸ்வமேத யாகம். பெரிய பாபம் பிரம்மஹத்தி பாபம். பிரம்மஹத்தி பாபம்னா பிராமணனை கொலை பண்ணுறது மாத்திரம் இல்லை, வேதம் படிக்காமல் இருந்தாலே பிரம்மஹத்தி பாபம், படித்த வேதத்தை மறந்தாலும் பிரம்மஹத்தி பாபம். இப்படி பிரம்மஹத்தி பாபத்துக்கு துல்லியமாக பல பாபத்தில் சொல்லியிருக்கு. இது ரெண்டும் நீங்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்குது. இங்கே கும்பகோணம் பக்கத்தில் திருவிடமருதூர் இருக்குது. அதில் அந்த கோயிலை பிரதட்சணம் பண்ணிட்டோம்னா அங்கே அஸ்வமேத பிரதட்சணம்னு பேர். அதை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டோம்னா அஸ்வமேத யமனின பலன் கிடச்சிடும். அந்த சிவனை பார்த்துட்டாலே பிரம்மஹத்தி பாபம் நீங்கிடும். மதுரை ராஜா ஒருத்தன் வேட்டையாட போகும்பொழுது அவனுடைய குதிரையுடைய கால் குளம்படிப்பட்டு ஒரு பிராமணன் போயிட்டான். தூங்கிட்டு இருந்தான். அந்த பிராமணன் தெரியாமல் குதிரை முடிச்சு போயிடுச்சு. பிரம்மஹத்தி பாபம் வந்துவிட்டே நீக்கணுமேனு கேட்டான். சோமசுந்தர கடவுள் அங்கே இருக்காரே மதுரை பெருமாள்கிட்ட கேட்டான். அவர் சொன்னார், என்னால் முடியாது, அங்கே திருவிடமருதூர் போன்ட்டார். திருவிடமருதூர் வந்தவுடனே ஜோதி ஸ்வரூபம் ஜோதிர்மயம் மகாலிங்கம்னு ஒரு மகாலிங்கம். அந்த ஜோதிக்குள்ளே இவன் போயிட்டான். அந்த கோயிலுக்குள்ளே இந்த பிரம்மகத்தியினால் போக முடியல. அந்த வாசப்படியிலேயே உட்காந்துடுச்சு. உடனே சிவன் சொன்னார், இந்த பிரம்மகத்தி வாசல்லையே உட்காந்துருக்கு, நீ வந்த வழியில் போகாத, பக்கத்தில் அம்பாள் சன்னதியில் பார்த்துட்டு அப்படி போய்க்கணும். இன்றைக்கும் இந்த திருவிடமருதூர் கோவிலில் என்ன சம்பிரதாயம்னா, சிவனை பார்த்துட்டு அம்பாள் சந்தை வழியாக போகணும். அந்த போன வழியிலே போக மாட்டான். ஏன்னா அங்கே நமக்கு ஏதாவது பிரம்மஹத்தி பாவம் தான் அதுக்கு தங்கிடும், திருப்பி போனால் பிடிச்சின்றோம். ஆனால் அந்த ஊர் குறுக்கெல்லாம் போய்ட்டு அது ஒரே வழியில் தான் போய்ட்டு வரணும். அவளுக்கு பிரம்மஹத்திக்கு பழக்கமாகிடுச்சு. ஆனால் பொதுவாக நம்ம தரிசனம் பண்ண போகிறவாள்லாம் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் சந்தை வழியாக போகணும். அதனால் அங்கே பிரம்மஹத்தி பாவமும் நீங்கும், அங்கே போனால் அஸ்வமேத யாக பலனும் கிடச்சிடும். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணுற எந்த யாகம் பண்ணினாலும் அன்னதானம் முக்கியம். ரொம்ப எந்த கர்மா பண்ணினாலும் அன்னதானம் இல்லாமல் எந்த கர்மா நாஸ்தி யஜ்ஞசமோ ரிபுஹு அப்படி சொல்லுது. யஜ்யம் மாதிரி நல்லதும் இல்லை, யஜ்யம் மாதிரி கெட்டதும் இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னா அன்னஹீனம் தகேத் ராஷ்டிரம். அன்னதானம் இல்லாமல் அந்த யஜ்யத்தை பண்ணினோம்னா அந்த ராஷ்டிரத்துக்கு கஷ்டம் வந்துடும். மந்திரஹீனந்து ருத்திகம். மந்திரத்தை ஒழுங்காக சொல்லலைன்னா ரித்திக்குகளுக்கு ப்ராப்ளம். தானத்தை ஒழுங்காக பண்ணணும். கொடுத்ததை கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கலாம், குறைச்சி கொடுக்கக்கூடாது. 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 20 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5 ரூபா கொடுக்கக்கூடாது. யஜமானம் தானஹீனா நாஸ்தி யஜ்ஞ சமோரிபுஹு. அப்போ அன்னதானம் முக்கியம். அன்னதானத்தில் என்ன விசேஷம்னா, நம்ம நிம்மதியாக வாழணுமோ இல்லையோ நிம்மதியாக கிளம்பணும். சில பேர் இழுத்துட்டுருப்பா பாருங்க, அந்த யமதுதால பிடிச்சி இருப்பா, இவன் போகாமல் இவன் இழுத்துட்டுருப்பான், குறன்னு இழுத்துன்னு கிடக்கும். போனால் தேவையில்லைன்னு எல்லாரும் சொல்லுவாள். இவனே சொல்லுவான் போனால் தேவையில்லைன்னு போக மாட்டான். ஏன்? இந்த உதானங்கிற பிராணம் தான் மேலே இந்த ஜீவனை கொண்டு போகும். யார் அன்னதானம் பண்ணலையோ, யார் குடிக்க தண்ணி கூட கொடுக்கலையோ அவனுக்கு பிராணம் ஈஸியாக போகாது, இழுக்கும். அதான் பாக்கி தானம் பண்ணுறமோ இல்லையோ, அன்னதானமும் குடிக்க தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர். அந்த காலத்தில் தண்ணி காசு கொடுத்து வாங்குறது கொஞ்சம் காலம். இப்போ தான் சமீபத்தில் தான் காசு கொடுத்து தண்ணி வாங்கினதே கிடையாது. நம்ம பாரத தேசத்தில் எவ்வளோ குளம் எவ்வளோ நதி போய் கெடுத்துட்டு போயிட்டான். அந்த காலத்தில் தண்ணீர் பந்தல்னே இருக்கும். அவள் வாங்கி தண்ணீர் பந்தல்னு மாத்திரம் இல்லை, பானகம் நீர்மோரெலாம் வச்சுருப்பான். நானே சின்ன வயசில் குடிச்சிருக்கேன். திருவானக்கவலுங்க அங்கே இங்கே போய் மோர் வாங்கி குடிப்போம், பானகம் அப்படி தண்ணீர் பந்தல்லாம் வச்சு வைப்பான். அதுவும் அட்சய திருதிய புண்ணிய காலத்தில் ஸ்பெஷலாக இந்த ஏப்ரல் மே மாதம் இருக்கே அதில் வச்சு வைப்பான். ராமாவதாரத்துக்கு நைவேத்தியம் பானகம் நீர்மோர் ஏன் வச்சுருக்கோன்னா, ராமன் நல்ல வெயில் டேர் தான் பிறந்தான். அதனால தான் இந்த ராமாவதாரத்துக்கு பானகம் நீர்மோர்னே நைவேத்தியத்தை வச்சுருக்கா பெரியவாள்லாம். அப்படி அன்னதானம் தீர்த்ததானம் பண்ணினாதான் ஜீவன் ஈஸியாக நமக்கு கிளம்பும்.
அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபனை பற்றி சொல்கிறான் ஆண்டா. எல்லாருக்கும் அன்னதானமும் தீர்த்ததானமும் பண்ணுவானாம். அதை பார்த்துட்டு தான் மதுரையில் பிறந்த கிருஷ்ணன் கோகுலத்துக்கு ஏன் வந்தானா, இந்த நந்தகோபர் பண்ணின அந்த புண்ணியத்தினுடைய பலன். அதனால் அன்னதானம் ரொம்ப முக்கியம். அந்த அன்னதானத்துக்கு சமமாக வேறு எந்த தானமும் கிடையாதுன்னு சொல்லுவாள். கஜதுரக சகஸ்ரம் கோகுலம் கோட்டிதானம் கனக ரஜத பாத்திரம் மேதினி சாகராந்தா உபயகுல விசுத்தம் கோட்டி கன்யா பிரதானம் நகி நகி பகுதானம் அன்னதானஸ்ய துல்லியம். கஜதுரக சகஸ்ரம், கஜம் ஒரு 1000 யானை, 1000 குதிரை, அந்த காலத்தில் யானை குதிரைலாம் பெரிய தானம், மகாதானமாக சொல்லியிருக்கு. அதெல்லாம் கூட கஜதுரக சகஸ்ரம், அது 1000 கணக்காக கொடுத்தாலும், கோகுலம் கோடிதானம், கோடிக்கணக்காக பசுவை கொடுத்தாலும், கனக ரஜத பாத்திரம், சுவர்ண பாத்திரத்தில் பாயசமோ, வெள்ளி பாத்திரம், வெள்ளி சுவர்ணத்தை விட வெள்ளி விலை ஏறிருக்கு, அந்த சுவர்ணமோ வெள்ளி பாத்திரமோ தானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். கனக ரஜத பாத்திரம் மேதினி சாகராந்தா, பூமி தானம் ரொம்ப விசேஷம், பூமியை கொடுத்தாலோ. அடுத்து கன்னிகாதானம் ரொம்ப விசேஷம். உபயகுல விசுத்தம் கோடி கன்யா பிரதானம், கோடி கன்னிகாதானம். கன்னிகாதானம்னா இப்போ பண்ணுறது மாதிரி இல்லை, கன்னிகையாக இருக்கும்பொழுதே 8 வயசு குழந்தைக்கு கௌரின்னு பேர். அந்த 8 வயசு 9 வயசில் கல்யாணம் பண்ணலாம் தான் கௌரி கல்யாணம் வைபோகமே பாடிட்டுருக்கும். இப்போ 18, 28, 32 வயசுக்கும் கௌரி கல்யாணம் அதே பாடிட்டுருக்கும். அந்த கௌரிக்கு பார்வதிக்கு 8 வயசு நடந்தது. அந்த கௌரியாக இருக்கிற பெண்ணை வேதம் படித்தவருக்கு கொடுக்கும்பொழுது தான் அதுக்கு உண்மையான கன்னியாதானம்னு பேர். அந்த கோடி கன்னியாதானம் இது எல்லாத்தையும் சேர்த்தாலும் நகி நகி பகுதானம் அன்னதானஸ்ய துல்லியம், எல்லாம் அன்னதானத்துக்கு சமமாக ஆகாது. ஏன்னா ஒருத்தன் போருன்னு சொல்கிறது இதுதான். பாக்கி ₹1,00,000 கொடுத்தா கூட வாங்கி பையில் வச்சுட்டு அப்புறம் வண்டி சார்ஜ் ஒரு தனியாக ₹1000 தாங்க கேட்பான். அப்படி இல்லாமல் போரும் கையை நீட்டி, அதுவும் அன்னதானம் எப்படி பண்ணணும்னு வேறு சொல்லியிருக்கு. ஹை சத்தே பிரதாதவியம். கேரளாலாம் சொல்லுவாள், இன்னும் கொஞ்சம் போடுறனா என்ன நடத்தின போருன்னு அர்த்தம். ஏன்னு சொல்லும்போது நிறுத்தக்கூடாதான். ஹே சப்தே பிரதாதவியம். சில பேர் வேண்டாம்னா கையை காமிப்பா, அப்படி காட்டா கூட விடணுமா. தாத்தவியம் ஹஸ்தவாரணி. சில பேர் படுத்துட்டுருவா இலையில, அதுக்கு பேர் பத்திர பிரவாரணியம். படுத்துட்டு வேண்டாம் சொன்னால் கூட, நாங்கள் சின்ன வயசில் பரமாறுவார் ஒருத்தர், நாங்கள் இப்படி படுத்துட்டு போய் இடுக்கு வழியாக பாயசத்தை விட்டுடுவார். பத்திர பிரவாரணே ஏயம். எப்போ நிறுத்தணும்னா நதேயம் சிம்ம கர்ஜனே, சிம்மம் மாதிரி கத்தணுமா, போருன்னு கத்தணுமா, அப்போ தான் நிறுத்தணுமா. இப்போல்லாம் அது மாதிரி பாயசம் கொடுத்தானா ஏற்கனவே சுகர் கண்டாபனான்னு ஏறிட்டு இருக்கு. அதனால் அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கும் தெம்பு இருந்தது, பட்னி இருக்கவும் தெம்பு இருந்தது. இப்போ பட்னியும் கிடக்க முடியல, சாப்பிடவும் முடியல, ரெண்டுத்துக்கும் தெம்பு இல்லாமல் ஆகிடுச்சு. அப்படி அன்னதானம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு இருக்குது, பண்ணக்கூடாதுக்குன்னு ஒரு, இந்த ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஆந்திராவிலலாம் இந்த ஆவக்காய் ஊறுகான்னு ஒன்று போட்டுப்பான், பயங்கரமாக உரைப்பாக இருக்கும். அந்த ஆவக்காய் ஊறுகாய்க்கு பக்கத்தில் ஒரு வாளியில் நெய் கரண்டியில் அள்ளி விடுவாள், டம்ளர்லேயே வச்சுருவான் நெய்யை. அந்த ஆவக்காய் ஊறுகாயும் போட்டு ஒரு டம்ளர் நெய்யும் விட்டு சாப்பிட்டா தான் அந்த ஆவக்காய் ஊறுகாய்க்கு அட்ஜஸ்ட் ஆகும். அதுவும் நிறைய நெய் கரண்டியாக விட்டு சாப்பிட்டு ஒருத்தர் என்ன பண்ணினா தமிழ்நாட்டுக்கு வந்தாராம். அந்த ஊர் அவர் அந்த பண்டிதர் பண்ணின ஸ்லோகத்தை சொல்கிறேன், ஊருக்கார யாராக இருந்தால் வருத்தப்படாங்கோ. ஆனந்த தாண்டவபுரம்னு பேர் அந்த ஊருக்கு பேர். ஆனந்த தாண்டவபுரே தனிகஸ்ய கேகே சித்திரம் வசிஷ்டவனிதா சமமாஜ்ய பாத்திரம் சௌதாமினீவ ககனே பிரதிபாதி தர்வி தாராம் விலோகயதி கஷ்டன யோக சித்தா. ஒரு ஆந்திர தேசம் ஒரு பண்டிதர் வந்தார். சாப்பிட வந்து நிறைய சாதத்தை போட்டா. அங்கேருந்து பார்த்தா ஒரு மாமி இங்கேருந்து அந்த காலத்தில் நான் சின்ன பாடசாலையில் படிக்கிறோம், நாங்களும் இந்த துவாசிக்கெலாம் சாப்பிடுவோம். அது சாப்பிட போனால் குளித்தலையில் தான் படித்தேன் பாடசாலையில். ஒரு பாட்டி, நானே கேட்டேன், என் கூட இன்னொரு பையன் என் கூட படித்தவர் நாகராஜன் பேர். ஒரு சின்ன இக்குண்டு ஒரு சின்ன பாத்திரம், ஒரு சின்ன கரண்டி, அப்படி வருவா இப்படிம்பா. என்ன பண்ணினா நான் கேட்டேன். இல்லை நெய் விட்டுட்டு போகிறா பாட்டி இப்படிம்பா, அப்படி காட்டுவா. அதுதான் சொல்கிறா. இந்த ஸ்லோகத்தை நான் அனுபவத்தில் உணர்ந்துருக்கா சொல்கிறேன். அந்த பாத்திரம் கொண்டு வந்தாலாம், அந்த நெய் பாத்திரம் இவர் கரண்டியாக விட்டு பழக்கமாக வாளியில் வசிஷ்ட வனிதா ஜனம். வசிஷ்ட வனிதா யார்? அருந்ததி நட்சத்திரம் இருக்கும்போது குன்னோட்டு தெரியவே தெரியாது, கல்யாணத்துக்கு தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும்.
அந்த அருந்ததி நட்சத்திரம் மாதிரி இதுதான் அந்த ஆஜ்ய பாத்திரம். அந்த கரண்டி எப்படி இருக்குன்னா சௌதாமினிவ, அந்த மின்னல் மாதிரி கரண்டி இத்தினூண்டா இதுதான். அந்த பாட்டி நெய் விட்டதை யார் பார்த்தானா யோகி கண்ணுக்கு தான் தெரியுமே தவிர சாதாரண கண்ணுக்கு தெரியாது. தாராம் விலோகேதி கஷ்டன யோக சித்தா, யோகத்தை சித்தி உள்ளவா தான் அந்த நெய் விட்டதை பார்த்துருக்க முடியும். ஏன்னா இப்படின்னா அது நெய் விழுதுதான் இல்லையானே அவருக்கு தெரியல. அவர் அந்த நெய் விட்டதை நான் யோக கண்ணால் தான் பார்க்க முடியாது, சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி நெய் காமிக்கக்கூடாது, அந்த விஷயத்துக்கு சொன்னேன். நெய்யை அள்ளி போட்டு அப்படி அன்னதானம் பிரம்மாண்டமாக நடந்தது. அன்னதானம் நடந்து அந்த யாகம் நடக்கும்பொழுது பூதேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டார்களாம். அஹோ திருப்தாஸ்ம பத்ரந்தே இதி சுஸ்ராவ ராகவா. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோன்னு பூதேவாளுக்கு சந்தோஷம் வந்துடுத்து. தேவலோகத்தில் தேவாளுக்கு அடி. அவளுக்கெல்லாம் அவிர்பாகம் வாங்க வரும்போது ராட்சசாலெலாம் போட்டு அடிக்கிறான். உடனே தேவர்கள்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? உடனே நமக்கு எல்லா கஷ்டம் வந்தாலும் அந்த பெருமாள்கிட்ட சொல்லுவோம்னு பெருமாளை வைகுண்டத்தில் போய் யாரும் போய் பார்க்கறது. இன்னைக்கு பரமேஸ்வரன் சொன்னார் பெருமாள் வைகுண்டத்தில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. பகவான்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்காருன்னு அர்த்தம். அதனால் இங்கேருந்தே பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரிவ்யாபக சர்வத்ர சமானா பிரேமதே பிரகடகோயி மை ஜானா. பிரேமையோடு எங்கே கூப்பிட்டாலும் வருவார், இங்கேருந்தே கூப்பிடுவோம்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணினார்கள். ஸ்ரீஹரிசரணம் மம ஸ்ரீகிருஷ்ணசரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம ஸ்ரீகிருஷ்ணசரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம ஸ்ரீகிருஷ்ணசரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம. ஹரிசரணம் விஷ்ணு பஞ்சாட்சரம் இது. அந்த ஹரிசரணம்னு எல்லா தேவர்களும் பிரார்த்தனை பண்ண பகவான் பிரத்யட்சமானார். எப்படி வந்தான்னு அழகா கம்பராமாயணத்தை சொல்றார். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்தேந்தி ஏந்தலர் கழுழல் மேல் திருவடும் புலியவோர் செம்பற்குன்றின் மேல் வருவ போல் கழுழன் மேல் வந்து தோன்றினான். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிகி சங்கசக்கர கதாபாணிகி பீதவாசா ஜெகத்பதிகி வைனதேயம் சமாருக்கிய பாஸ்கரஸ்தோ யதம் யதா. கருடன் மேல் ஏறி வந்தாராம். கோவிலில் உற்சவம் நடக்கும்பொழுது என்றைக்கு கருட சேவை நடக்கிறதோ அன்றைக்கி கட்டாயம் போகணும். பெருமாள் கோவிலாக இருந்தால், சிவன் கோவிலாக இருந்தால் ரிஷப வாகனம் என்றைக்கோ. பாக்கி உற்சவத்துக்கு இந்த கல்பக விருட்ச வாகனம், காமதேனு வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம்லாம் வரும். பாக்கி வாகனத்துக்கு போகிறோமோ இல்லையோ ரிஷப வாகனத்துக்கு போகணும். இதே பெருமாள் கோவிலாக இருந்தால் கருட வாகனத்துக்கு போகணும். ரெண்டுத்துக்கும் பெரிய பலஸ்தி. கருட வாகனத்தில் உள்ள பெருமாளை பார்த்தா நமக்கு மோட்சம். ரிஷப வாகனத்தில் போய் அன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி கைலாசம் என்கிறவங்க கைலாசம். அதுதான் நமக்கு போக வேண்டிய இடம் தானே முக்கியம். இங்கே எப்படி இருந்துட்டு திண்டடிட்டு போகிறோம், அங்கே போய் நிம்மதியாக இருக்கிற வேண்டிய இடம் வரும். அதுக்கு இந்த ரெண்டு விசேஷம் உற்சவத்தில். அதனால் கருடன் மேலே பகவான் வராராம். கருமுகில் தாமரை காடு பூத்தி நீடு. ஆகாசத்தில் அந்த நீல மேகமாக இருக்கே, அந்த நீல மேகம், அந்த மேகத்தில் தாமரை பூத்தா எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குங்கிறார். மேகத்துக்கு ஏன் தாமரை பூக்குமோ? பூமியில் தான் தாமரை பூக்கும். மேகத்தில் தாமரை பூக்குமான்னா பூத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அபூத கல்பனான்னு இருக்குது. அதான் கம்பராமாயணத்தில் சொல்கிறான். பெருமாள் நீல கலரில் இருக்காரா, அந்த பெருமாள் கை ரெண்டும் தாமரை மாதிரி இருக்குது, கால் ரெண்டும் தாமரை மாதிரி இருக்குது. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. கால் ரெண்டும் தாமரை மாதிரி இருக்குது, கை ரெண்டும் தாமரை மாதிரி இருக்குது, முகம் தாமரையாக இருக்குது, கண் ரெண்டும் தாமரை ஏழு மாதிரி இருக்குது. கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்தேந்தி ஏந்தல. ரெண்டு பக்கத்தில் ரெண்டு சுடர். சுடர்னா என்ன? சங்கு சக்கரம் பளிச்சு பளிச்சு நின்றது. இரு சுடர் இருபுறத்தேந்தி ஏந்தலர் திருவ. அந்த மலரை ஏந்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை மார்பலை வச்சுண்டு ஏந்தலர் ஒரு செம்பர் குன்றின் மேல், ஒரு சிவப்பு மலை மேலே ஒரு மேகம், அதில் தாமரை பூத்திருந்தால் எப்படி இருக்கோ அது மாதிரி சேப்பா. குங்குமாங்கித தேகாய குந்தின் தவலாயசன. கருடன் வந்து சேப்பா இருக்காரோ. செம்பர் குன்றின் மேல் வருவ போல் கழுழல் மேல் வந்து தோன்றினான். அழகா வர்ணிக்கிறார் கம்ப ராமாயணத்தில். அப்படி பெருமாள் தரிசனம் கொடுக்க தேவர்களை பார்த்து என்ன வேணும்னு கேட்டார்.
முதல்ல நல்ல வார்த்தை சொன்னார். பயம் தெர்த பத்ரம் வஹா, பயப்படாதோ, உங்களுக்கு என்ன வேணும். இல்லை ராவணன் முதலிய ராட்சசாலாம் இந்த தசரதன் நல்ல யாகம் வந்தார், அதுக்கு அவனுக்கு பலனை கொடுக்கலான்னு வந்தோம், அவிர்பாகம் கூட வாங்க விடாமல் அடிக்கிறான். அந்த ராவணனை வதம் பண்ணணும். அவனுடைய பையன் பேரன் அவள் குடும்பத்தோடு, ஏன்னா எல்லாமே அசுராலாக இருக்கு. பகவான் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் குடும்பத்தோடு அவனை ராவணனை வதம் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருந்து தர்மத்தை நிலைநாட்டி வேறு இன்னொரு புதுசாக வேறு ராவணன் யாராவது வந்தால் அவனையும் சேர்த்து வதம் பண்ணிவிட்டு நான் அப்புறம் திரும்பி நாட்டுக்கு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ. ராவணனை பற்றி என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னார். நான் யார்கிட்டயாவது நம்ம சண்டைக்கு போகிறோம்னா அவளை பற்றி தெரிஞ்சுக்கணுமே, அவனுடைய பலாபலம் தெரிஞ்சுட்டு போகணும். ஏன் பெருமாளுக்கு தெரியாதான்னா, இதுதான் மனுஷன் மாதிரி நடிக்கணும்னா தெரியாத மாதிரி முதல்ல நடிக்க கற்றுக்கணும். பகவானுக்கும் எல்லாம் தெரியும். அப்போ இங்கேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறார். இந்த ராவணனை பற்றி கொஞ்சம் சொல்லுவோன்னு. அவன் யாராலையும் வதம் கூடாதுன்னு வரம் வாங்கினவன் 2 பேரை மாத்திரம் விட்டுட்டான், நரனையும் வானரனையும் விட்டுட்டான். மனுஷியால் வதம் பண்ண முடியாதுன்னு அப்படி வரம் கேட்டுக்கலை. நீங்கள் மனுஷனாக பிறக்கணும். நான் மனுஷனை மதிக்கலையா, அப்போ நான் மனுஷன்னா நான் மதிக்கிறேன்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். கவலைப்படாதீங்க, நான் மனுஷனாக அவதாரம் வந்தேன். இன்னும் தேவர்களை பார்த்து பிரம்மா சொன்னார், பெருமாளே மனுஷனாக வந்தால் நரனாக வந்தால் நீங்கள் ஒரு வானரமாவது போங்க. ராவணன் மனுஷனை மதிக்கலான்னா, ராவணனுக்கு இந்த மனுஷியெல்லாம் கொசு மாதிரி, யாராவது கொசு கடிச்சா இன்னும் கோயிலே அப்படி பிரார்த்தனை பண்ணுவா, மம கிரகே மசக பாதா நிவர்த்தியர்த்தம் அஷ்டோத்திர சகசநாமார்த்தனம் கரிஷியே சொல்லுவோம். உடனே அந்த சுவாமிக்கு விஸ்வஸ்மே மகாவிஷ்ணவே நமகான்னு அர்ச்சனை பண்ணுறதில்லை. கொசு வந்தால் நம்மளே அடிச்சிடுவோம். இன்னும் இப்போ அதுக்குன்னு தனியாக பேட்டு மாதிரி வச்சுருக்கா, கொசு அடிக்கிற பேட்டுன்னு இப்படி காட்டுறா. அதுக்கு நடுவில் கொசு போய்க்கிறது, சின்ன கொசுவாக இருந்தால் மாட்டிக்காமல், அதெல்லாம் வேறு இருக்குது. இந்த கொசுவுக்கு போய் நம்ம பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண மாட்டோம். அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த கொசு வீட்டில் நிறைய ரத்தி சார்ஜ் பண்ணுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்ல மாட்டோம். இந்த கொசு சின்ன விஷயம் நம்மளே அடிச்சு விடலாங்கிற மாதிரி ராவணன் மனுஷியால் ரொம்ப சின்ன கொசு மாதிரி அவனுக்கு. அதனால் அதை பிரார்த்தனை பண்ணாமல் விட்டுட்டான்னு என்று சொல்ல, நான் கவலைப்படாதீங்க, நான் அவதாரம் பண்ணுறேன்னா. அவன் தான் தசரதன் உத்தரகாமேஷ்டியாக பண்ணிட்டு இருக்காரா. பகவானே ஒரு பூத ரூபத்தில், ஏன்னா ஏகோ விஷ்ணு மகத் பூதம், ஒரு பூதம் பாயசம் கொடுத்ததுன்னா ராமர் பிறகுறதுக்கு ராமரே தீர்மானம் வேண்டாம். அவரே ஒரு பூத ரூபத்தில் அந்த பாத்திரத்தை கொடுக்குறார். தங்க பாத்திரமாக வெள்ளி மூடி போட்டிருக்கான். அந்த பாயசத்தை கொண்டு கொடுக்குறார். ததோவை யஜமானஸ்ய பாவகாததுல பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அந்த பாயசத்தை கொடுக்குறார். திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னி விவப்ரியாம். திவ்யமான பாயசம். நம்ம ஊரில் வயிற்றம்பருப்பு பாயசம், இந்த பால் பாயசம்லாம் பண்ணுறோமே, அது மாதிரி பாயசம் இல்லை, ஸ்பெஷல் பாயசம். பத்னிகளுக்கு கொடு என்று சொல்ல வாங்கிட்டான். முதல்ல கௌசல்யக்கு கொடுத்தான், கைகைக்கு கொடுத்தான், சுமித்ரிக்கு கொடுத்தான். பாக்கி இன்னும் கொஞ்சம் வந்து மறுபடியும் சுமித்ரிக்கு கொடுத்தான். அதுதான் சுமித்ரிக்கு 2 குழந்தை பிறக்க போகிறது. அத்தியாத்ம ராமாயணம் முதலிய ராமாயணத்தில் கௌசல்யாயை பிரதமமதிசத்து பூபதி பாயசார்த்தம் பிராதாதர்த்தம் பிரணய மதுரம் கேகியாதீசபுத்தியை ஏதௌ தேவ்யோ தரளமனசா பத்யுராளோத்யபாவம் ஸ்வயமகுருதாம் பூர்ணகாமாம் ஸ்வார்த்தாபியாம் ஸ்வயமகுருதாம் பூர்ணகாமாம் சுமித்ராம் ஸ்வார்த்தாம்சாபியாம் ஸ்வயமகுருதாம். முதல்ல ஜேஷ்டராணி கௌசல்யக்கு பாதியை கொடுத்துட்டான், இஷ்டராணி கைகைக்கு பாதியை கொடுத்துட்டான். அப்புறம் தான் சுமித்திர வரா. ஆஹா, அவளை விட்டுட்டோமே நினச்சிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் கவலைப்படாதோ, எங்கள் பங்குலேருந்து நாங்கள் கொஞ்சம் தரோன்னு கௌசல்ய தன் பங்குலேருந்து கொஞ்சம் கொடுத்தாலாம், கைகை தன் பங்குலேருந்து கொஞ்சம் கொடுத்தாலாம். அதான் சுமித்திரைக்கு 2 குழந்தைகள், லட்சுமணன் சத்ருக்னன். கௌசல்ய பங்கில் பிறந்ததுனால அந்த லட்சுமணன் கௌசல்ய பையனுடைய போயின்ட்டுருக்கான். கைகையை கொடுத்த பங்குலேருந்து பிறந்ததுனால சத்ருக்னன் அவன் கைகை பையனுடைய போயின்ட்டுருக்கான். எங்கள் குருநாதர் சொல்லுவார், சுமித்திரைக்கு குழந்த மாதிரி நமக்கு 2 குழந்தை பிறக்கணும். எதுக்குடானா, பகவானுடைய கைங்கரியத்துக்குன்னு ஒரு குழந்தை, பாகவத கைங்கரியத்துக்கு ஒரு குழந்தை. பகவான் ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு லட்சுமணனையும், பரதன் பாகவதற்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு சத்ருக்னனையும் சுமித்திரை பெற்றெடுத்தார். அதுமாதிரி நமக்கும் இப்போ மினிமம் 2 குழந்தைகள் வேணும். நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு குழந்தையும், நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு மிலிட்ரியில் சேர்க்கணும் ஒரு குழந்தையாவது. நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு குழந்தையாவது நமக்கு வேணும். அப்படி 2-3 பாக்கியெல்லாம் நிறைய வளர்த்துட்டுருக்கா. அவள் நாட்டை காப்பாற்றுற மாதிரி குழந்தைகள் இருக்கிற மாதிரி இல்லை, நாட்டை கெடுக்கிற குழந்தைகள் தான் ஜாஸ்தி வந்துட்டுருக்கான். நம்ம சனாதன தர்மத்தில் உள்ள குழந்தைகள் நமக்கு நிறைய உண்டாகணும். இப்படி பிரார்த்தனை பண்ணி இப்போ என்ன, முதல்ல
கொஞ்சம் ஒரு குறையோடு இருந்தாலும் இப்போ பெருமாள் மாதிரி ஆயிட்டாராம் தசரதர். இன்னும் புத்திரன் இல்லைங்கிற குறை இல்லாமல் இருந்தோன்னா புத்திரனும் வந்தவுடனே பெருமாள் மாதிரி ஆயிட்டார். பபுவகிருஷ்டா திருதிவே யதாஹரிஹி என்று சொன்னார். 12 மாதம் ஆயிடுத்து. சாதாரணமாக 10 மாதம் சுமந்து பெற்றேன் நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க, அவனை 10 மாதம் சுமந்து பெற்றேன்டாம்பா. எல்லாருக்குமே 12 மாதம்தான். எப்படிடான்னா 2 மாதம் அப்பா கர்ப்பத்துலேயும் அப்புறம் அம்மா கர்ப்பத்தில் 10 மாதம், மொத்தம் 12 மாதம் எல்லா ஜீவனுக்குமே. இங்கே அம்மாவுக்கும் சேர்த்து அப்பாவுக்கும் சேர்த்து 12 மாதம். ஏன்னா போன சித்திர மாதம்தான் யாகம் பண்ணினார். அஸ்வமதி யாகம் சித்ரா நட்சத்திரம் தான் பண்ண சொல்லுது. சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்ம எதஸ்வமேத சமிருத்தி. போன சித்திர மாதத்தில் யாகம் பண்ணினாரா, அடுத்த சித்திர மாதம் வந்துடுத்து. ततश्चत्वादशे मासे चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे अदिति दैवत्ये स्वोच्चसंस्थेषु पञ्चसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पदौ इन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्याजनयद्रामं सर्वलक्षणसंयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमेक्ष्वाकवर्धनं कौसल्यासु सुवेदेन पुत्रेणामित तेजसा यथा वरेण देवानाम् अदितिः वज्रपाणिनः भरतो नाम कैकेय्यां यज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्राजनयत्सुतौ वीरौ सर्वास्त्रकुशलौ विष्णोरर्धसमन्वितौ पुष्ये जातस्तु भरतः मीनलग्ने प्रसन्नधीः सार्क्वे जातौ च सौमित्री कुलीरे विजितेरवौ राज्ञः पुत्रामात्मानश्चत्वारो जज्ञिरे पृथक् गुणवन्तोऽनुरूपाश्च रुच्या प्रोष्ठपदोपमाः जगुक्कलञ्च गन्धर्वाः. சித்திர மாதம் போன சித்திரையில் தான் நான் அஸ்வினி கவர்னர். அடுத்த சித்திர மாதத்தில் நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் மத்தியானம் 12 மணிக்கு ராமனுடைய அவதாரம். ஏன் 12 மணிக்கு அவதாரம் பண்ணார்னா 12 மணிக்கு நம்ம பகவானை மறக்கிற டைம். மத்தியானம் 12 மணியில் பசியில் மறந்துடுவோம், ராத்திரி 12 மணிக்கு தூக்கத்தில் மறந்துடுவோம். அதுதான் 12 மணிக்கு ராத்திரி கிருஷ்ணனும் 12 மணி மத்தியானம் ராமரும் அவதாரம் பண்ணார்கள். இந்த அஷ்டமி நவமி நல்ல திதி இல்லைன்னு ஜோசியார் சொல்கிறான். அந்த அஷ்டமிக்கு நவமிக்கும் ஒரு பெருமையை கொடுப்போங்கிறதுனால நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் அதி தேவதையான நட்சத்திரத்தில் ராம முதல்ல சதுர்புஜனாதான் திவ்ய லட்சண சமீதங்கிறார். சதுர்புஜத்தோட சங்கசக்கர கதாதாரியாக தரிசனம் கொடுத்தார் கௌசல்யக்கு. குழந்தையாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ண அப்புறம் சாதாரண குழந்தையாக மாறினா. அடுத்த நட்சத்திரத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் பரதன் அவதாரம் வந்தார். அடுத்த நட்சத்திரத்தில் ஆஸ்லேஷா நட்சத்திரத்தில், ஆஸ்லேஷாங்கிறது ஆயில்யங்கிறது சர்ப்பதேவதகமான நட்சத்திரம். சார்பே ஜாதவுச்சன் அந்த சர்ப்பஜாத நட்சத்திரத்தில் சர்ப்பத்தினுடைய அவதாரமான லக்ஷ்மணனும் ஆதிசேஷனுடைய அவதாரமான லக்ஷ்மணனும் அது மாதிரி சத்ருகனும் அவதாரம் பண்ணினார்கள். குழந்தைகள் பிறந்து 12வது நாளில் குழந்தைகளுக்கு பேர் வச்சார். வசிஷ்ட பரமப்ரீதா நாம கர்ம ததா கரோத்து. குழந்தைக்கு நல்ல பேராக வச்சார் ராமா ஜெகத் பிரதம மங்கலம். ஏன்னா ராமன்னா என்ன அர்த்தம்னா தானும் சந்தோஷப்பட்டு தன்னை சேர்ந்தவாளையும் சந்தோஷப்படுத்துறவன். அதனால தான் அவருக்கு ராமர்னே பேர். அவளுடைய குணத்தை வச்சு தான் பேர். ராவணன்னு ஏண்டானா ராவயதி, எல்லாரையும் அழ வைக்கிறவனா, எல்லாரையும் தானும் எழுதுந்து அடுத்தவரையும் அழ வைக்கிறவன் தான் ராவணன். அப்படி இல்லாமல் எல்லாரையும் தானும் சந்தோஷப்பட்டு அடுத்தவாளையும் சந்தோஷப்படுத்துறதுனால அவருக்கு ராமன்னு பேர். ராமர் காட்டுக்கு போன பிறகு 12 வருஷம் 14 வருஷம் இந்த ராஜ்ய பாரத்தை வகிக்கிறதுனாலையும் பக்தி பரிதனாக இருக்கிறதுனாலையும் அவனுக்கு பரதன்னு பேர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கைராசி உண்டான். அதனால் லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சார். டெய்லி வரக்கூடிய சத்ருக்னல் காமக்ரோதாதி சத்ருக்களை அடைக்கிறதுனால சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹான்னு 4 குழந்தைகளுக்கும் பேர் வச்சு 4 குழந்தைகளையும் தொட்டிலில் போட்டு தாலாட்டு பாடுறா. மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணின் நன்மா மதில் புடை சூழ் கண்ணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே இராகவனே தாலேலோ மண்ணு புகழ் கோசலைதன். ஆழ்வார் குலசேகர ஆழ்வார்னு அவர் திருக்கண்ணபுரங்கிற ஊருக்கு வந்தார். அந்த ஊர் பேரே திருக்கண்ணபுரம்னு பேர். திருக்கண்ணா கண்ணன் இருக்கிற ஊர். சமஸ்கிருதம் சௌரிராஜ பெருமாள் பேர். சௌரினா சூரசேன வம்சத்தில்
சூரனுடைய பையன் வசுதேவன், வசுதேவனுடைய பையன் கிருஷ்ணன். அதனால் சௌரி பேரனுங்கிறதுனால சௌரின்னு பேர். இன்னொரு இடத்துல சௌரின்னு முடிய வச்சுருக்கிறதுனாலையும் சௌரி ராஜ பெருமாள் பேர். பெருமாளை பார்க்க வந்தால் திரை போட்டுவிட்டான். பரவாயில்ல, திரை போட்டா என்னால் அவரை நான் ராமராக தியானம் பண்ணி பாடுறேன்னு கண்ணபுரத்தின் கருமணியேன்னு பாடுறார். அந்த கோசலினுடைய பிரிவு நினைக்கிறார். மண்ணே புகழதான். மண்ணுனா என்ன? இந்த பூமியே ராமமாதா யசஸ்வினி, குழந்தை பிறந்தா ராமருக்கு மாதிரி, ராமர் கௌசல்யக்கு பிறந்த மாதிரி குழந்தை பிறக்கணும். ராமாயண பலசுதியை என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை வேணும்னு யார் இந்த ராமாயணத்தை கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் ராமர் மாதிரி குழந்தை பிறக்கும். ராகவேன யசா மாதா சுமித்ரா லக்ஷ்மணேனச்ச, இந்த பட்டாபிடைய சத்தத்தை சொல்கிறார். எப்படி கௌசல்யக்கு ராமர் பிறந்தாரோ அது மாதிரி ராமாயணம் கேட்குறவாளுக்கு நல்ல குழந்தை பிறக்கும். அப்படி ராமமாதான்னு ஒரு பெருமை அந்த கௌசல்யக்கு. மண்ணே புகழ்றது அல்லது புகழ் மன்றது. அதனாலே மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன். சின்ன பையன் அப்படி கையை ஆடிகிட்டே இருக்கும். இந்த ராமர் கையை ஆடுறத பார்த்தா இப்பயே வில்லு விட்டு அம்பு போட்டு கோன்முடிகள் சிந்து வித்தாய், அந்த ராவனுடைய பத்திலையும் ஆடி இப்பயே துவம்சம். இப்போ குழந்தைய கையில் வில்ல கொடுத்தா இப்பயே ராவணன் ஆயிடும் போல. தென்னிலங்கை கோன்முடிகள், தென்னிலங்கை கோன் யார்? ராவணன். அவனுடைய முடிகள், அவனுடைய 10 தலை கிரீடத்தையும் தட்டி, அவன் கிரீடத்தில் ஒரே ரத்தனமாக வச்சுருக்கானா, அந்த கிரீடத்தை தட்டின உடனே ஒரே ரத்தனங்களாக கொட்டினதான். அந்த கொட்டின ரத்னங்களை எடுத்து தான் அந்த கண்ணபுரத்தில் செவுத்தில் வச்சாலாம். தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பன் சேர் கண்ணினன்மால் மதில் புடைசூழ் கண்ணபுரத்து. இதுவரையிலையும் கௌசல்ய பையன் பாடிட்டு இருந்த ஆழ்வார் கடைசியில் தானே கோசலி ஆயிட்டார். கண்ணபுரத்து என் கருமணியே, என் கருவில் வந்தவரேன்ட்டான். என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ. ராமருக்கு தொட்டில் போட்டு தாளாட்டு பாடுறா. தாளுன்னா இந்த இடத்துக்கு பேர் தாளுன்னு சமஸ்கிருதம். இதை ஆட்டி உலவாயி அப்படின்னு பாடுவாள். அந்த தாளுவை ஆட்டி பாடுறதுனால தான் அதுக்கு தாளாட்டு அப்படின்னு பேர். அந்த தாளாட்டு பாடி ராமரை தூங்க வைக்கிறா. தொட்டில்னா எதிரானா ஆடிண்டே இருக்கிறது தான் தொட்டில். எது ஆடிண்டே இருக்குன்னா, தொட்டில் ஆடிண்டே இல்லை, நம்ம மனசு தான் ஆடிண்டே இருக்குது. இங்கே உட்காந்துட்டே இன்னும் டைம் ஆகிடுதே முடிக்க 8:30 முடிக்க போகிறாரா இல்லையான்னு சில பேருக்கு தோணும். இப்படி ஆடின்றிருக்கே நம்ம மனசாகிய தொட்டில். அந்த மனசாகிய தொட்டிலில் அந்த ராமரை தியானம் பண்ணிட்டு இன்றைக்கி நிறுத்திப்போம். இன்றைக்கி ராமாவதாரத்தோடு நிறுத்திக்கிறோம். மேலே நாளைக்கு யஜ்ய சம்ரட்சணம் முடிஞ்சால் சீதா கல்யாண பரியந்தம் நாளைக்கு சொல்லுவோம். எல்லோரும் இன்னும் நிறைய இடம் இருக்குது, சேரெல்லாம் காலியாக இருக்குது. யாராவது இருக்கோ அவெல்லாம் நாளைக்கு வருவாள்லாம் 2 காது கடன் வாங்கிட்டு வாங்கணும். காது கடன் வாங்க முடியுமான்னா, வரவா 2 பேரும் அழைச்சின்னு தான் எனக்கு 4 காது கிடைக்கும். நாளைக்கு வரவாலாம் பக்கத்தில் இருக்கிறவா குழந்தைகளையும் சின்ன குழந்தைகளையும் அவெல்லாம் பிஸியாக இருந்தால் கூட அவளையும் அழைச்சிட்டு இங்கே எல்லாம் ராமாயணம் கேட்டு எப்போ கேட்கணும்னா, சின்ன வயசில் கேட்டால் தான் அந்த சண்டையெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக அந்யோன்யமாக தம்பதிகள் இருப்பாள். அதுக்காக நாளைக்கு எல்லாரையும் அழைச்சின்னு இந்த ராமாயணத்தை கேட்டு எல்லோரும் க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம. நம பார்வதி பதயே. ஜய ஜய ராம கதே விமலே ஜய ஜய ராம கதே. ஜய ஜய சீதாராமஸ்வரூபிணி ஜய ஜய ராம கதே விமலே ஜய ஜய ராம கதே. त्यक्त्वा मोक्षमपि वीरो कपीश्वरो बलवान् त्वामिह पीत्वा नृत्यति धीरो रामभक्तहनुमान् विमले जय जय राम कथे. जय बोलो रामायण भगवान की जय. राधे कृष्ण. जय श्री राम.